வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் வழங்கி வருகிறோம். அதன்படி இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 8ஆம் நாள் வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 20/2/2025. சரிங்களா? வாங்க இன்றைய பஞ்சாங்கத்தை முன்னாடி பார்ப்போம். இன்று தேய்பிறை அஷ்டமி. கால பைரவரை இன்னைக்கு வழிபட்டீங்கன்னா யம பயம் நீங்கும், கடன் பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி அடையும், வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். சரிங்களா? இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 வரையும். பிறகு கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12:30 1:30 வரையும். பிறகு 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய யமகண்ட இன்று காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய சூலம் திசை தெற்கு. பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:33 நிகழும். இன்றைய திதி இன்று காலை 8:03 வரை சப்தமி திதி, அதன் பிறகு அஷ்டமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:46 வரை விசாக நட்சத்திரம், அதன் பிறகு அனுஷ நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 8:03 வரை பவகரணம், அதன் பிறகு இரவு 8:52 வரை பாலவ கரணம், அதன் பிறகு கௌளவ கரணம். இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை 11:46 வரை ரேவதி நட்சத்திரமும், அதன் பிறகு அசுபதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லைங்க. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதற்காக மன வருத்தமோ மன உளைச்சலோ பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அதுக்காக மாமூலாக நீங்கள் என்ன பணி செய்தீங்களோ செய்த பணியை செய்த வண்ணம் அப்படியே தொடரலாம். அதுலேயும் எந்த விதமான தடையோ குறையோ நிறையோ எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்க. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. சரிங்களா? வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலனை பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 8ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்ற சூழல் ஏற்படுகிற காரணத்தினால ஒரு முறைக்கு இருமுறை சில செயல்களை நீங்கள் செய்ய வேண்டி வரும். மனத்திலே ஒரு எவ்வளவு தான் நீங்கள் தெளிவாக இருந்தாலும் ஒரு ஐயர்வு அது ஒரு பக்கம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரியாக தான் போகிறோமா இல்லையா என்று ஒரு அச்ச உணர்வு உங்களுக்கு மனதில் தோன்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி செலவு கொஞ்சம் ஆகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கையிருப்பு குறையக்கூடிய நாளாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள், திருமண முயற்சிகள், பெண் பார்க்கும் முயற்சிகள், சுப நிகழ்ச்சிகள் அரங்கேறுவதற்கான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அளிக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் இன்னைக்கு செய்தொழிலில் அதிகமாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிகளில் இருந்துன்னா மாறுபடும். இன்னைக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு தன்மை ஏற்படும். மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கலகலப்பு ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் பண வரவு காத்திருக்குங்க. 6ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருந்தால் அதன் காரணமாக உங்களுக்கு இன்றைய நாள் பழைய பாக்கிகள் வசூலாவதும் சில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் தெரியும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு செய்தொழிலில் அதிகமாக ஈடுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் அமையும்.
கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் கவலையை மறந்து சுகம் காண வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். மற்றவர்களோடு சேர்ந்து இணைந்து இருக்கும்போது ஒரு மனதிற்கு ஒரு சந்தோஷம் அது மாரி இருக்கும். சந்தோஷத்தினால் மனசுக்கு ஒரு நிம்மதி, ஒரு இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு மற்றவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை ஏற்படும். பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் நிதானம் வேணும். ஆயில்ய நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால தாய் தந்தைகள் உங்களை பாராட்டுவதோ அல்லது குழந்தைகள் உங்களை பாராட்டுவதோ பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையிலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திப்பு நிகழ்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சியை பார்ப்பீங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னாக்கா ஆதாயம் உண்டு. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால முயற்சியில் சிறு பயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. நல்ல முயற்சி தான் செய்வீங்க. இருந்தாலும் அது சக்ஸஸ் ஆகுமா அல்லது எப்படி ஆகுங்கிறது மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வியும் நானே பதிலும் நானேங்கிற மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க. அதன் காரணமாக உங்களுக்கு மனதிலே ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பம் நீங்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்குங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் கடைசி நேரத்தில் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மனமகிழ்ச்சி ஏற்பட வேண்டிய அற்புதமான நாளுங்க. அதோட உங்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் மன மகிழ்ச்சிக்காக செய்யக்கூடிய முயற்சிகள் 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வாக்குஸ்தானம் சூப்பராக இருக்கும். நீங்கள் யாருக்கு எந்த பொருள் தரேன்னு சொல்லியிருந்தாலும் உங்களுடைய வாக்கை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. இன்றைய நாள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இன்றைக்கி உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மை உண்டாகிறதுக்கான வழி உண்டுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செஞ்சுருவீங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இருக்குது இன்றைக்கி. அதனால் வெற்றி வாய்ப்பு அருகே வரும். விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு 1ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால குழம்பிய மனது ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாகவும், குழம்பிய நீர் தெளிந்தது மாதிரி இன்றைக்கி உங்களுடைய மனது ஒரு அப்பா அப்படின்னு ஒரு போதும்ங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மனதில் நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவங்கள் இன்னைக்கு உண்டு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடைசி நேரத்தில் மாற்றங்கள் நிகழும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் வீற்றிருக்கிறதுக்கு காரணமாக இன்றைய நாள் செய்யக்கூடிய முயற்சி ஒரு முயற்சியாகவும் அதற்கு நல்ல பலன் இருக்கிறதுக்காகவும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழிலில் ஆர்வம் ஏற்படும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்ற இறக்கமான நாளாக அந்த நாள் இருக்குங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு ஆக இறை வழிபாடு இன்றைக்கி செலுத்திங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக அமையுங்க. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மயில் நீல நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாக்குறுதியை செயல்படுத்துவீங்க இன்றைக்கி. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுறுசுறுப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு உழைப்புக்கு இன்றைக்கி உங்களுக்கு உழைப்பு தக்க பதில் கொடுக்க உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். 10ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் இருக்கிறதுனால மாபெரும் யோகத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய எண்ணங்களிலே உதித்த திட்டங்களை ஒழுங்காக செய்தால் அதில் வெற்றியும் கிடைக்கும். அதனால் இன்றைய நாள் மனதை ஒருநிலைப்படுத்தி முழு மூச்சாக செயல்பட்டால் இன்னைக்கு கும்பராசி அன்பர்கள் மாபெரும் வெற்றியை நீங்கள் ஈட்டலாம். அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் உண்டு. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவாக இருக்கும் நாள் இன்றைக்கி. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் நீங்கக்கூடிய அருமையான நாளுங்க. மீன ராசி அன்பர்களே,
மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 9ஆம் இடத்திலே சந்திர பகவான் விட்டிருக்கிறதுனால, சில விஷயங்கள்ல உங்களுக்கு தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சில விஷயங்கள்ல பொதுவாவே உங்களுக்கு மனதிலே பட்டது கையால் செய்ய முடியாது. கையிலே வந்தது மனதிலே படாது. அது மாரி ஒண்ணுக்கொண்ணு ஒத்து போகாத நாளாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு அறிமுகம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு பயணங்கள் காத்திருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் எனக் கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.